ஸோ ரிகார்டிங் நீங்கள் ஒரு கல்ஃப் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரெடியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10th அண்ட் +2, அதுக்கப்புறம் உங்களுடைய டிப்ளமா ஆர் டிகிரி, அண்ட் தென் கம்ஸ் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் ப்ராசஸ், அதாவது 4-5 இயர்ஸ், அவங்களுடைய ஃபஸ்ட் 5 இயர்ஸ் எண்டாயிருந்து நெக்ஸ்ட்டு ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கேண்டிடேட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் ரீசெண்டாக முடித்தவங்க எல்லாருமே டிரான்ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. பட் முன்னாடி முடித்தவங்க டிரான்ஸ்கிரிப்ட் வாங்குறது இல்லை. அது நான் கேட்ட அப்புறமேட்டு தான் கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி பே பண்ணி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கம்ஸ் யுவர் பாஸ்போர்ட். ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் டிசைடட், நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அதோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ரிசீவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கோ ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். ஏன்னா ஐ ஹாவ் கேண்டிடேட்ஸ் என்கொயரி பண்ண அப்புறமேட்டு தான் பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறவங்களும் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட். நீங்கள் டிப்ளமா இருந்தால் 3 இயர்ஸ், அண்டு நீங்கள் பிஎஸ்சியாக இருந்தால் இல்லை போஸ்ட் பிஎஸ்சியாக இருந்தால் 2 இயர்ஸ், பிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா 4 இயர்ஸ் ஆஃப் உங்களுடைய மார்க் லிஸ்ட் இருக்கும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது, பிகாஸ் யுவர் டிகிரி இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அனதர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வில் பி குட்வில் ஸ்டாண்டிங். குட்வில் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா குவைத் அண்ட் யுஏஇ இந்த கண்ட்ரீஸ்க்கு குட்வில் ஸ்டாண்டிங் கேட்பாங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கு குட்வில் ஸ்டாண்டிங் கேட்கறது இல்லை. ஸோ எந்த கண்ட்ரி நீங்கள் ஆப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குட்வில் ஸ்டாண்டிங் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஒரு 7 days கிடைக்கும்.